விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது 7க்கும் 12க்குமான அதிபதி உங்கள் ராசியிலேருந்து 7க்கும் 12க்குமான அதிபதி நம்ம சுக்கிரன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்னிராசியில் தான் பயிற்சி ஆகுறாரு. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த திருமணத்திற்கு உண்டான ஒரு ஆர்வமே போயிடுச்சு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதவிக்கு கண்டிப்பாக திருமணம் பண்ணணும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெண்ணோட உதவியால், ஒரு வயதான பெண்மணி மூலமாக அதற்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு நிச்சயம். தனிமையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய தனிமையை ரொம்பவேவும் ஒரு அதிகப்படுத்திடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் யாரோடையாவது பேசுங்க. இல்லை ஏதாவது ஒரு ஒரு பாடல் உங்கள் வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அது டிவிலனாலும் இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ரேடியோ எதுனாலும் போடுங்க. செல்லில் வேணாம். செல்லு நம்மளுக்கு ராகு. நீங்கள் தனிமையாகவும் இருக்கீங்க. செல்லு ராகு என்ன பண்ணுவார், தேவையில்லாத ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மாதம் ஒரு சுகர் மாத்திரையாக இருக்கட்டும், எந்த மாத்திரையாக இருக்கட்டும், கரெக்டாக அவங்க தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாத்திரை கூட வாங்க முடியாத அளவு சில பேர் இருப்பாங்க. இல்லை போய் வாங்கி கொண்டு வந்து தர முடியாத அளவுலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். ஓகே, என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்கள் மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பயிற்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, அதாவது சுபர், ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு, சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1 சிம்மத்திலேருந்து கன்னி ராசிக்கு தான் போகிறாரு. சரிங்களா, பயிற்சியாகி. அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது 7க்கும் 12க்குமான அதிபதி உங்கள் ராசியிலேருந்து 7க்கும் 12க்குமான அதிபதி நம்ம சுக்கிரன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்னிராசியில் தான் பயிற்சி ஆகிறாரு. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, முதல்ல குழந்தை இல்லை, நான் குழந்தைக்கு உண்டான நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு விஷயம் அந்த வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது, இல்லை சரியான மருத்துவ ஆலோசனை எனக்கு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனை,
அல்லது கரெக்டான ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு ரிசல்ட், பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய வகையில் வந்து முயற்சி பண்ணிட்டோம். அது வந்து ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப தடைப்பட்டு அது நிறைய கோவில் வழிபாடெலாம் பண்ணி வெக்ஸாகி போய் உட்காந்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக மனசார ரொம்ப ஆன்மீக வழியில் நல்ல ஒரு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு உண்டான அமைப்பு தேடி வரும். என்ன ஆலோசனை என்னன்னு உங்களை தேடி வரும். நிச்சயமாக அதற்கு உண்டான வரம் கிடைக்கும். இதே திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த திருமணத்திற்கு உண்டான ஒரு ஆர்வமே போயிடுச்சு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதவிக்கு கண்டிப்பாக திருமணம் பண்ணணும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெண்ணோட உதவியால், ஒரு வயதான பெண்மணி மூலமாக அதற்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து எல்லா ராசியும் கஷ்டப்பட்டதை விட, எல்லா ராசிக்கும் பாதிக்கப்பட்டதை விட, நம்ம விருச்சிக ராசி நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டீங்க. அது 1 வருஷமா 2 வருஷமா கிட்டத்தட்ட 18 வருஷமாச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? அவ்வளோ வருஷம் நீங்கள் ஏற்கனவே நிறையா கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. ரொம்பவே கஷ்டமும் பட்டுட்டீங்க. இனிமையாவது எப்படி இருக்கும்? இந்த மாற்றம்லாம் இனிமேல் எங்களுக்கு வருமா? நல்ல மாற்றம் வருமா? ஏன்னா நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தாலும், இல்லை உனக்கு எப்போமேவும் பாசிட்டிவ் எங்கே நடக்குது, நெகட்டிவ் தானப்பா நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு நடக்குது. நெகட்டிவே மட்டும்தான் தோணுது, பாசிட்டிவே தோண மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வந்துருங்க. இல்லைப்பா நம்மளுக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்க போகுது, நம்மளை சுற்றி நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நம்மளுடைய குலதெய்வமும் நம்ம கூட இருக்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு உண்டான குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமான பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, அவங்கக்கிட்ட ஏதோ பேசாமல் இருக்கிறது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதன் மூலம் பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் உங்கள்கிட்டயே திரும்ப வந்து சேருவாங்க. அவங்களுடைய தப்பை உணர்வாங்க. தனிமையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய தனிமையை வந்து ரொம்பவேவும் ஒரு அதிகப்படுத்திடாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் யாரோடையாவது பேசுங்க. இல்லை ஏதாவது ஒரு பாடல் வந்து உங்கள் வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அது டிவிலனாலும் இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ரேடியோ எதுனாலும் போடுங்க. செல்லில் வேணாம். செல்லு வந்து நம்மளுக்கு ராகு. நீங்கள் தனிமையாகவும் இருக்கீங்க. செல்லு ராகு என்ன பண்ணுவார், தேவையில்லாத ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு. அந்த எண்ணம் தேவையில்லாத ஒரு மாற்றத்தையும், தேவையில்லாத ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா குழப்பத்தை, பதட்டத்தை கொடுப்பார் நம்ம ராகு பகவான். ஏன்னா சும்மாவே அவர் அப்படி தானே செய்வார். அப்படிங்கும்போது நம்ம செல்லையே எந்நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூடுதல் இதையும் தனிமையாக இருக்கும்போது செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஒரு மாற்றத்தையும், தேவையில்லாத பதட்டம், குழப்பத்தையும் கொடுப்பார். அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் தனிமையில் இருக்கும்போது மொபைலை பார்க்காதீங்க. ஒன்று டிவியோட விட்டு பாடல் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுகிட்டே இருங்க. இல்லை புக் எடுத்து படிங்க, ரீட் பண்ணுங்கள். லைப்ரரிலாம் நிறைய ஊரெலாம் இருக்குது. ஸோ நீங்கள் லைப்ரரி புக் எடுத்து படிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிறைய சேஞ்சஸாக இருக்கும். மனசளவில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ரெஷப்பாக இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து வந்து உங்கள் உடல்நிலை பார்த்திங்கன்னா, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல்வலி. இந்த காலகட்டத்தில் அதுதான் எனக்கு இருக்குது, என்னால் தாங்கவே முடியலை, அது எப்படி சரி பண்ணணுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு உண்டான கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனையும் அதற்குண்டான ஒரு தீர்வும் நிச்சயமாகவே கிடைக்கும். ஓகே, மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நற்பெயர், இல்லை பேர குழந்தைகள் மூலமாக, இல்லை பேர குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு சரியாகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ரொம்பவே உடம்புக்கு முடியலப்பா, நான் எதிர்பாராத அளவில் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப எனக்கு என்னுடைய பேர குழந்தைகள் உடல்நிலையை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப அவங்க எப்போ தான் சரியாகுவான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சி காலம், இந்த பயிற்சி காலத்தில் அவங்க உடல்நிலை சரியாகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக சரியாகிடும். அடுத்து முக்கியமாக அவங்களுக்கு என்ன நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போகும்போது, இல்லை கரெக்டாக அந்த அமௌண்ட் கட்ட முடியாமல் மாத்திரை வாங்க முடியாமல், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மாதம் ஒரு சுகர் மாத்திரையாக இருக்கட்டும், எந்த மாத்திரையாக இருக்கட்டும், கரெக்டாக அவங்க தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாத்திரை கூட வாங்க முடியாத அளவு சில பேர் இருப்பாங்க, இல்லை போய் வாங்கி கொண்டு வந்து தர முடியாத அளவுலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். ஓகே, என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? எப்போ உட்காந்தாலும் செஞ்சாலும் எப்பா முருகனே தான் சொல்வீங்க. ஸோ கூடுதல் கொஞ்சம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும்.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.